ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்குது, காய் ஸ்தோத்திரம். அந்த சந்தி மத்தியானத்திலும் நோக்கி கூப்பிடுகிற கிருபை எங்களுக்கு தந்திர காய் ஸ்தோத்திரம். பகலின் குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமே ஏவாளை சந்திக்கவும் பேசவும், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு அவனை பாதுகாக்கவும் நீர் வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோபுவின் குடும்பத்தை அதிகாலை தோறும் வந்து விசாரிக்க வந்தவரே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் ஸ்தோத்திரப்படிகளை ஏற்றுக்கொண்டு எங்களையும் விசாரிக்க வாங்க, நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை தேடி கண்டுபிடிச்சு எங்களை நல்வழிப்படுத்துங்க ஆண்டவரை. இந்த தேவைகளெல்லாம் சந்திங்க, வியாதிகளெல்லாம் மாற்றுங்க, நோய்களெல்லாம் மாற்றுங்க, எங்கள் பலவீனெல்லாம் மாற்றுங்க. காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம் இரவு முழுவதும் பகல் முழுவதும் தந்திர காய் ஸ்தோத்திரம். உணவு உடுக்க உடை தங்கு இருப்பிடம் தந்திரே மக்கள் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வளவு நேரில் தங்குவான். நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேலுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைகளுக்கும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறுவரால் உன்னை மூடுவார். வேறுபட்ட வக்கதத்தங்களால் நடத்தி வருகிற கிருபை காய் ஸ்தோத்திரம். இன்னும் நடத்த போகுது, ஏந்த போகுது, சுமக்க போகுது, தப்பு வைக்க போகுது, நீதியின் வலது கருத்தினால் தாங்க போகிற காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு யார் ஒன்று கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. இந்த பாடலை பாடலாம். எனக்கு யார் உண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினீ சிச்சித்தீ சீர்படுத்தினீ உடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீ சிஷ்டித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் விழுந்தேன். பாவத்தின் பாரத்தை கடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன்.
ஒடுத்தி உருவாக்கினே, சிசித்தே சீர்படுத்தினே, புடமிட்டு புரதாக்கினே, பிரித்தே பிரியாதிருந்தே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் என் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. நான் ஒரு அனாதைன்னு சொல்லுங்க. நான் ஒரு திக்கற்றவன் சொல்லுங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தனியிலே விடப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுங்க. ஏதோ தனிமையாக இருக்கிற ஆண்டவரே அழுங்க. எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, ஒத்தாசை இல்லை, உறவு இல்லை, உதவி செய்கிறவர் இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, பேர பிள்ளைகள் இல்லை. ஒரு அனாதை போல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மருத்துவர்களுடைய உதவியும் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. எங்க வியாதிகளின் பலவீனங்களின் நோய்கள் எல்லாம் ஒரு பக்கம் எங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. மரணத்தின் விளிம்பிலே இருக்கிற உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதே உதவி செய்யும். இந்த கரம் எங்களை தூக்கட்டும். யாரெல்லாம் கரம் உயர்த்தி ஜபிக்கிறாங்களோ, மோசேவை நீர் தொட்ட பொழுது அவன் மேற்கொண்டான், இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார். அப்படியே நாங்கள் கரம் உயர்த்தி ஜெயிக்கிற பொழுது நாங்களும் எங்கள் குடும்பம் மேற்கொள்ளத்தக்கதான கிருபையைத்தார். சாலமோனுக்கு நீர் கேளாத ஐஸ்வர்யத்தை, கடன் எல்லாவற்றையும் மாற்றி அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தபடியே எங்களையும் வைத்து அழகு பாங்க. அவன் கரம் உயர்த்தி செபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். இப்பொழுதும் கூட எத்தனையோ பேர் பலவீனங்கள் மத்தியிலே, நோய்கள் மத்தியிலே, குழந்தையின்மை மத்தியிலே, திருமணம் ஆகாமல் திருமணத்திலே பிரச்சனை, கணவனோடு கூட பிரச்சனையோடு கூட உடைய பிள்ளைகள் கரம் உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது சரீர பிரச்சனையோடு கூட, ஆவிக்குரிய பிரச்சனையோடு கூட, ஆண்டவரே தற்கொலை எண்ணங்களோடு கூட கரம் உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம கடந்த நாட்களில ஜெப ஆலயத்துல ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்ச்சி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்ச்சி. நாம் நிறைய நேரம் அதை பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கு எப்படி என்ன பேச வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அதை தான் அவர் பேசுவார். அது பழைசோ புதுசோ, அது திரும்ப திரும்ப கேட்கப்படுகிறதோ என்பதெல்லாம் இல்லை. இந்த ஒரு வருஷம் முடிவில் ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை இந்த நாட்களிலே அவர் நடப்பித்து எல்லா பதில்களையும் கொடுத்து, எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, முன்னான வாழ்க்கையை காட்டிலும் பின்னான வாழ்க்கை மிகவும் மதுரமாய் மாறும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இந்த கானா ஒரு திருமணத்தில் எனக்கு அழகான அந்த வசனம் ரொம்ப பிடித்ததற்கு, முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சரசம் மிகவும் மதுரம் உள்ளதாக இருந்தது. அப்படியே எங்க பிந்தின வாழ்க்கை மிகவும் மதுரமா இருக்கத்தக்கதாக இந்த 2ஆம் ஆண்டு அடி எடுத்து வைத்திருக்க எங்கள் வாழ்க்கை மிகவும் மதுரமா இருக்கட்டும். எந்த குடும்பத்திலும் கண்ணீர் இருக்கக்கூடாது, எந்த குடும்பத்திலும் வேதனை இருக்கவே கூடாது, எந்த குடும்பத்திலும் கஷ்டங்கள் இருக்கக்கூடாது. அப்படி வந்தாலும் அது பனி போல போக வேணும். எப்பவுமே அதான் உருவப்படுத்திக் கொள்வேன். பனி சூரியன் உதயமாகும் பொழுது அந்த அதிகாலை பனி மறைந்து போகும்.
அவ்வளோதான் டைம் அதுக்கு. அவ்வளோதான் நம்முடைய துன்பத்திற்கான டைம், நம்முடைய பிரச்சனைக்கான டைம், வியாதிக்கான டைம், நம்முடைய ப்ராப்ளத்துக்கான டைம். அவ்வளோதான். சூரியன் உதைக்கணும், அதிகாலையில் இருக்கிற பனி அது ஒடித்து வெடித்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதே போல இன்றைக்கு யோவான் 5ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். ஒரு யூதர் 3 முறையாவது எருசலேமுக்கு ஒரு வருஷத்துல போக வேண்டும். 21 வயது ஆன பிறகு மஸ்ட் போகும். 21 வயதுக்குள்ளே பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போக வேண்டும். அது கொஞ்சம் அவங்க பெற்றோருடைய விருப்பத்தை பொறுத்தே இருக்கிறது. 3 பண்டிகை உண்டு. ஒன்று பெந்தேகோஸ்து பண்டிகை, மற்றொன்று கூடார பண்டிகை, இன்னொன்று என்ன பண்டிகை? பெந்தேகோஸ்து, கூடார பண்டிகை, மறந்துட்டேனே. ஓகே, ஞாபகம் வந்துடும், நான் சொல்றேன் உங்களுக்கு. பெண்டிகாஸ்டல் பண்டிகை, கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை. மன்னிக்கும், அப்படியே ஆவியான நமக்கு எப்படி தான் ஆன்சர் கொடுத்துருவாரு, கவலைப்படாதீங்க. இந்த 3 பண்டிகைக்கு 3 நாளைக்கு எருசலேமுக்கு எல்லா யூதர்களும் போக வேணும். அப்படிதான் ஆண்டவரும் போகிற வழக்கத்துடையவராக அவர் இருந்தார், போனார். எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. பெதஸ்தா, பெதஸ்தா அப்படின்னா பெத்னா வீடு, அது கூட பிளஸ் இஸ்தா அப்படிலாம், அது நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் மர்சி அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாற்று கேள்வியை நான் ஒன்று வைக்கிறேன். இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? தயவு செய்து, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, நீங்கள் பைபிள் முழுசும் சர்ச் பண்ணாலும் சரி, எனக்கு எழுதுங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்படி இந்த பெதஸ்தா குளத்தில் ஒரு அற்புதம் நடந்ததோ, நீண்ட வருடங்கள் கழித்து, ஒரு 38 ஆண்டுகள் கழித்து நடந்ததோ, நீங்க தேடும் பொழுது நிச்சயமாக நான் சொல்றேன், இது தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த அற்புதம் நிச்சயம் நடக்கும். ஒரு ராஜா, அது ஏதோ ஒரு மலையில் இருந்து, கண்மலை வெடிப்பில் இருந்து, இது எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு, அந்த வெடிப்பிலிருந்து அந்த தண்ணீரை அப்படியே குகை வழியாக கொண்டு வந்து அது எருசலேமுக்குள்ள கொண்டு வந்து ஆலயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தான். அந்த ராஜா, அந்த ராஜா யார்? அந்த வசனங்கள் எங்கே இருக்கிறது? கொண்டு வந்த அந்த பெதஸ்தா குளத்தை உருவாக்கினவர். பெதஸ்தா எங்கிருந்து உருவாயிற்று, எங்கே கொண்டு வந்தாங்க, அது கொண்டு வந்த ராஜா யார் என்பதை குறித்து தான் உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களுக்கு விடை தெரியலனா நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன், நிச்சயமா மண்டேக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் விடை சொல்லுவேன். அப்படிப்பட்ட சமயத்துல இது ஹவுஸ் ஆஃப் மர்சி. அங்க என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். நான் இந்த வசனத்தை ஏன் வாசிக்கிறேன்னா, உங்களுக்கு தெரியாது என்பதல்ல. அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலிய வியாதிக்காரர்கள். அப்போ பல விதமான வியாதிகள் இருக்கிறவர்கள் அநேகர் படுத்திருந்து படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்திருப்பார்கள். ஏனென்றால் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். எப்படி கலக்குவான்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி சுத்தி வரும், ஒரு சுழல் மாதிரி வரும், கலக்குவான். கலக்கும் பொழுது கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் இப்பேற்பட்ட வியாதிஸ்தனாலும் சுஸ்தமாவான் என்பதுதான்
அங்கு அவளுக்கு இருந்த ஒரு வழக்கம். இங்க 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே கிடந்தான். இருந்தான் கூட இல்லை. அங்க பாருங்க, நல்ல சாரி, அங்கே இருந்தான், மன்னிக்கவும், அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவனே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்றார். இதுதான் கதை. அதன் பிறகு என்னன்னா, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த கூட்டம் மறைஞ்சு போறார். அப்புறம் அவனை தேவாலயத்திலே அவனை கண்டு அவன் சொல்றாரு, 14ஆம் வசனம், இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு அவர் போயிடுறார். சரி, இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் சொல்றேன். 38 வருஷமா அங்க படுத்திருக்கிறான். எந்த வயசுல அவனை கொண்டு வந்து அங்க விட்டாங்க என்று நமக்கு தெரியாது. எப்படி அவன் வியாதி எப்படி இருக்கு பாருங்க. வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் பராலிட்டிக்காக இருக்கலாம், எழும்ப முடியாதவனாக இருக்கலாம். அவனை கொண்டு வந்து விட்டாங்க. விட்டது யாரா இருக்கும்? அப்பா அம்மாவாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் வயது சென்ற பிறகு அவனுக்கு இந்த பிரச்சனை வந்திருந்தா, திருமணமான பிறகு வந்திருந்தா, அப்பா அம்மாவும் கைவிட்டு மனைவியும் கைவிட்டு கொண்டு வந்து அவனை ஆலயத்துல விட்டுட்டாங்க. இதுதாங்க நிலைமை. இன்றைக்கு ஆவியானவர் பேசுகிற முதல் குறிப்பே இதுதான். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலை. விட்டுருங்க, வியாதியெல்லாம் விட்டுருங்க. வீட்டை விட்டு, தன்னுடைய உடைமைகளை விட்டு வெளியே போய் காத்து கிடக்கிற ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமை. எல்லாம் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, கணவன் இருப்பான், மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனா அனாதை போல வாழ்கிற, தனிமையிலே வாழ்கிற ஒரு நிலைமை. அது வீட்டில கூட இருக்கலாம், கோயில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு நண்பன், என்னோட கூட படிச்சவங்க, ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தாங்க. ஆனா அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில பெரிய புயல். அப்பா இறந்து போனார். தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுத்தாங்க. அதன் பிறகு அவன் படிப்பை 12ஆம் வகுப்பிலே நிறுத்தி போட்டான். நிறுத்திவிட்ட பிறகு அவன் வாழ்க்கை கொஞ்சம் தாறுமாறாக, கொஞ்சம் பாவங்களை, திருமணம் ஆச்சு அவனுக்கு, ஆனாலும் குடி, அதனால அவன் மனைவி அவனை விட்டு போய்விட்டாங்க. குடியும் போதையும் மனைவி அவனை விட்டு போய் அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ அவனும் அவளுடைய தாயார மாத்திரம் தான். இந்த தாயார் கொஞ்ச நேரம் தான் அவங்க மருமகன் வீட்டில் இருக்க முடியும், மகன் வீட்டில் இருக்க முடியும். ஆனா அந்த அம்மா தன் மகன் மீது இருந்த அந்த பாசத்தினால, இது நிஜங்க, நடந்ததை நான் சொல்றேன், நடந்த உண்மையை நான் சொல்றேன், இது பொய் அல்ல. என் நண்பர்கள் இதை பார்த்தாங்கன்னா ஆமோதிப்பாங்க, எஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய உறவிடம் எங்க தெரியுமா? கோயில்களில் போய் படுத்துக் கொள்வாங்க. இன்னும் ஒரு 50-60 வயது மதிக்கத்தக்க தாயார், 50லிருந்து 60 வயது. இவனுக்கு ஒரு 30 வயது, 20லிருந்து 30-35 வயது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருடங்கள்
கோவிலை சேவை செய்வது, அதாவது இந்த நடைகளை பெருக்குவது, குப்பைகளை அகற்றுவது, கோயிலேயே படுத்து கிடந்து அங்க கொடுக்கிற காலை சிற்றுண்டி, மதிய உணவு யாராவது கொடுத்தாங்கன்னா, இரவில் யாராவது கொடுத்தாங்கன்னா, யாசகம்லாம் இல்லை, சாப்பாடு இல்லைன்னா பட்டினி தான். இதுதான் 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 வாழ்க்கை. இதுதான் சொல்றேன், இதுதான் நான் கம்பேர் பண்ண போறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இதுதான். இது எத்தனை நாள் தான் நடந்தது? அவன் ஏதோ வேலை, கட்சியில செக்யூரிட்டி வேலை போனான், பள்ளியில பெரிய பஸ்ஸை ஓட்டினான், லாரி ஓட்டினான், எதுலையுமே அவனுக்கு ஒரு பிடிப்பு இல்லாம போய் கடைசியில ஹார்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அவன் இறந்து போனான். ஓகே, எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இருந்தாலும் இப்பொழுது அந்த தாயார் எந்த நிலையில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நிச்சயமா சொல்வேன், இந்த தாயார் இன்னமும் கூட அந்த கோயில் வளாகத்துல தான் எங்கேயாவது அன்னதானங்கள் சாப்பிட்டு அது பிச்சை எடுக்கிறதை போல ஒரு காரியம் வேதனையாக இருக்கிறது. உண்மையாக வேதனையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாழ்க்கையில வாழ்க்கையே மாறவே இல்லை. அவங்க எவ்வளவு எதிர்பார்த்தோம். அவங்க முந்தி வாழ்ந்த வாழ்க்கை உண்மையாக முந்தி ஒரு நல்ல வாழ்க்கை, வீடெல்லாம் இருந்தது, கணவன் இருந்த பொழுது அநேகருக்கு கடன் கொடுத்தாங்க, பெண் பிள்ளைக்கு நல்ல திருமணம் நடத்தினாங்க, இப்படிலாம் வாழ்ந்தவங்க. அநேகருக்கு சாப்பாடு, நாங்க சின்ன பள்ளியில படிக்கின்ற பொழுது அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் போவோம். நல்லா தெரியும், நல்ல வீடு. அந்த காலத்துல ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல இருந்தாங்க, ஒரு தூண் வைத்த பழைய காலத்து வீடு நாங்க தெரியும். அப்படிப்பட்டவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? கடைசியில எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க இருந்தாங்க தெரியுமா? கோயில்ல வாசல்களில படுத்து, மழை வரும், வெயில் அடிக்கும், திருடன் வருவான், பொறிக்கைகள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. இருந்தாலும் அம்மாவும் பிள்ளையும் தனிமை. கொடுமை, அது கொடுமை. அம்மா மாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பிள்ளை, தலைப்பிள்ளை, அவன் எவ்வளவு யோசித்திருப்பான், என் அம்மாயும் என்ன சேர்ந்து கஷ்டப்படுறாங்களேன்ட்டு. இவங்க அப்படிதான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில கோயில் வாசலில பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை தான் இவனுடைய நிலைமை. அததான் சொல்லுவேன், அதை கம்பேர் பண்ண. ஆனா இங்க ஏன் அவன் படுத்து கிடந்தான் என்று சொன்னால், ஏதோ கிடைக்கும் அப்படின்னு நினைச்சான். என்னது? ஏதோ சுகம் கிடைக்கும். ஒரு நாள் தேவதூதர் கலக்கும் பொழுது, தண்ணீர் கலங்கும் பொழுது நான் இறங்குவேன் என்று நினைத்தான். எப்பொழுது? 1 வருடம் 2 வருடம் நினைத்திருப்பான். பார்த்தான், இல்ல போராட முடியல, இவளோடு கூட போட்டி ஜெயிக்க முடியல. நான் போவதுக்கு முன்னாக எல்லாரும் போய்விடுறாங்க. நாளுக்கு நாள் அந்த ஆட்டுக்கால் மண்டபத்துல, அந்த ஷீப் கேட் என்று சொல்லப்படுகிற இந்த ஷீப்ஸ் எல்லாம் கழுவுகிற அந்த கேட் வழியா போகிற இடத்துல பார்த்தா ஹோப்பே இல்லாம அந்த இடத்துல ஒரு இடம் போட்டு படுத்துட்டான். கரெக்டா அந்த குளத்துக்கு வாசலுக்கு நேரா, படிக்கு நேரா ஒரு பெட்டை போட்டு படுத்தான். படுத்துட்டு அவன் மனசுல நினைச்சது, போதும் ஆண்டவரே, போதும், என்னால இதுக்கு மேல அடிபட முடியாது, இதுக்கு மேல நான் காத்திருக்க முடியாது, இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேல என் எதிர்பார்ப்பு தோல்விதான், அதனால போதும். அப்படியே வேடிக்கை பார்ப்பதுதான். என்ன வேடிக்கை பார்க்குறது? அப்படியே பார்ப்பான், தண்ணீர் கலங்கும், திடீர்னு கை கால் விழுங்காதவன் ஓடுவான், கை விளங்காதவன். ஆனா அவனுக்கு கால் இருக்கும், நேரம் விழுவான், கை சரியா ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியே வருவான். இல்லை சரும வியாதிகள், கேன்சர் வியாதிகள், இது இங்க யாராவது போட்டிருக்காங்கன்னா, அந்த குளத்தில எப்படிப்பட்ட வியாதியாஸ்தர்கள் இருந்தாலும், குருடர்கள் இருப்பாங்க, போவாங்க, குருடர் விழுவாங்க, பார்வை கிடைக்கும், சப்பானிகள் போயிடுவாங்க, கால்கள் நடக்க போவாங்க.
பலவிதமான உறுப்புகள் பாதிக்கப்பட்டவர் போவாங்க. இதெல்லாம் பார்ப்பான் 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 பார்த்துட்டு அவன் நினைப்பான், எனக்கு கிடைக்காது. அவங்களெல்லாம் புண்ணியம் பண்ணவங்க, அவங்களெல்லாம் அதிர்ஷ்டசாலிங்க, நான் துரதிர்ஷ்டசாலி. நான் ஒரு என்ன சொல்றது, அந்த நல்ல ஒரு தமிழ் எனக்கு கிட்ட வந்தது. நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன், நான் பிரயோஜனம் இல்லாதவன். இனி இந்த வார்த்தையை நான் எழுதினேன். என்ன வார்த்தைன்னா, enough Lord, enough Lord, போதும் அப்பா, இதுக்கு மேல என்னால நம்ப முடியாது, இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது, இதுக்கு மேல என்னால் அடி வாங்க முடியாது, இதுக்கு மேல. யோபுலாம் எவ்வளவு அடி வாங்கினான். ஆண்டவரே போதும், enough Lord, enough, போதும். கர்த்தரிடத்தில் அதான் கேட்டிருப்பான், போதும் ஆண்டவரே, என்னால முடியல. வேதனை, கணவன் இல்ல, மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, பேர பிள்ளைகள் இல்ல, யாரும் இல்ல. 38 years ஒரே இடத்துல. யோசிச்சு பாருங்க. அவனுடைய அன்றாட வேலைகளை மாத்திரம் பார்க்க முடியும். மேபி சாப்பாடு யாராவது கொடுக்க முடியும், யாராவது தண்ணீர் கொடுக்க முடியும். அது கூட அவன் நினைக்கிற நேரத்தில் அல்ல, அவன் விரும்புகிற நேரத்தில் அல்ல. நேரத்துக்குலாம் காலையில டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட், நேரத்துக்கு டீ, காஃபி, லஞ்ச், டின்னர். நீ நினைக்கிற மாதிரி சப்பாத்தி கிடைக்காது. எதை கிடைக்கிறதோ அதை பசி ஆற்றிக்கொள்வோம். நான் யோசிச்சு பார்த்தேன் அவன் நிலைமை. 38 வருஷம் அவன் பட்ட பாடுகள். நிச்சயமாக சொல்றேன், அந்த மாதிரி பாடுகள் இனஃப், போதும் ஆண்டவரே, எனக்கு அந்த மாதிரி வேணாம். இன்னைக்கு கூட நாம கூட இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சில பிள்ளைகள் இப்படிதான், வருஷந்தோறும் இப்படிதான் என் வாழ்க்கை, இப்படிதான் என் வாழ்க்கை ஆண்டவரே. கண்ணீரோட நான் இதை பேசும் பொழுது உள்ளத்துல இருந்து அவ்வளவு வேதனையோடு தான் நான் பேசுகிறேன். சிலருடைய பாரங்களை நான் சுமக்கிறேன், நான் பார்க்கிறேன். போதும் ஆண்டவரே, போதும். மாமியார் சொல்லுவாங்க, அல்லது அம்மா சொல்லுவாங்க, என்கிட்ட பேச யாருமே இல்லை, இதான் அந்த மூலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். பையன் இருக்கிறான், மருமகள் இருக்கிறான், பேர பிள்ளைகள் இருக்கிறான். சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு ஆள் இல்லை. எவ்வளவு கொடுமை இல்லை. எனக்கு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, போதும். இப்ப ஆண்டவர் தேவாலயத்துக்கு வருகிறார். வரும்பொழுது அந்த ஆட்டுக்கால் வாசல் மண்டபம் வழியாக வருகிறார். அவன் நீண்ட நாட்கள் இங்க கவனிங்க, படுத்திருந்த இயேசு அவனை கண்டு வெகு காலமாய். அதை எப்படி கண்டுபிடிச்சாரு என்று எனக்கு தெரியல. நல்லா கவனிங்க, எப்படி கண்டுபிடிச்சாரு என்னன்னு தெரியலன்னு சொன்ன உடனே நீங்க என்ன திட்டணும். அவருக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு சொல்லணும். அவருக்கு மறைவா என்ன இருக்குன்னு சொல்லணும். சரி, நம்ம எப்பவுமே ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுவோம். என்னன்னா, அவர் வந்து 33 years அந்த ஆலயத்திற்கு வந்து போறவர். வருஷத்துக்கு 3 முறையாகும். இந்த வருஷத்துல 3 முறையும் அவரை பார்ப்பார். அப்படி பார்ப்பாரு. ஓ, இங்கதான் படுத்திருக்கிறானா. அவனும் பார்த்தானா என்னன்னு தெரியாது. பட் என் ஆண்டவருடைய கண்கள் அவன் மீது நோக்கமாயிருந்தது. அவர் யோசித்திருப்பாரு, ஓகே, எப்படியோ அடுத்த வருஷம் அவன் இருக்க மாட்டான். திரும்ப வந்தார். 2வது, ஒரு வருஷத்துக்கு 3 முறை வரணும். ஓ, இன்றைக்கு இருக்கிறானா, ஓகே, கலங்கும் பொழுது அவன் போகல போல இருக்கு. 3வது முறை, ஓ, இன்னும் இருக்கிறானா, அது ஒரு வகை. இன்னொன்று, அவன் படுத்திருந்த இடம் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும். 38 வருஷமா கிளீன் பண்ணாத ஒரு பெட், அழுக்கான இடம், ரொம்ப கேவல துர்நாற்றம் வீசுகிற ஒரு இடம். அப்படிப்பட்ட இடங்களில் இருக்கும் பொழுது இயற்கையாகவே எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய என்ன சொல்றது, கவனமும் அவன் மேல் இருக்கும்.
அப்படியும் ஆண்டவர் பார்த்திருக்கலாம். அவனை கண்டு இயேசு பார்த்தார். ஹல்லேலூயா. வருஷந்தோறும் பார்த்தார். பிரியமானவர்களே, உங்களை வருஷந்தோறும் பார்க்கிற ஆண்டவர், வருஷத்துக்கு 3 முறையாவது பார்க்கிற ஆண்டவர். நீங்க அவரை தேடலாலும் கூட அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். சிலர் ஏன் இதை சொல்ல இனஃப்னு சொன்னா, போதும் ஆண்டவரே, இனி நான் உங்க தேடுறதா இல்லை, விட்டுட்டீங்க, இப்பொழுதுதான் இந்த அதிகாலை ஜெபத்திலேயே சேர்ந்து இருக்கிறீங்க. போதும் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணது போதும், வேதம் வாசித்து போதும், உபவாசித்து போதும், கோயிலுக்கு போட்டது போதும், காணிக்கை போட்டது போதும், உண்மையா வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்தது போதும், ஒரு பிரயோஜனம் இல்லை. அதையும் ஆண்டவர் பார்க்கிறார். அவர் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிற தேவனாக இருக்கிறார். பார்த்து கொண்ட இது யார் தவறு என்பதை நம்ம கடைசியில பார்க்கலாம். ஆனா இப்போ 2வது வார்த்தை அவனிடத்துல ஆண்டவர் கேட்கிறார், சுகமாக விரும்புகிறாயா? என்ன கேட்கிறார் பாருங்க, விரும்புகிறாயா, சுஸ்தமாக விரும்புகிறாயா? இது எப்படிப்பட்ட ஒரு கேள்வி? இது யாரும் கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. அவன் உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து, எப்ப உனக்கு சோறு வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான் சொல்லுங்க, யோசித்து பாருங்களேன். நான் என் வீட்டுக்கு போகும்பொழுது ஒருவர் இருப்பார், நல்ல பேக்லாம் போட்டு நீட்டாக இருப்பார், காலையில் உட்காந்துருப்பார். ஒரு நாள் பிரியாணி பாக்கெட்டோடு நான் வந்திருந்தேன். காரில் வந்திருந்தப்போ என் மகளோட பேசிட்டு இருந்தேன். அவர் கொடுத்தா வாங்குவாரா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவர் பார்த்தா அவ்வளோ நீட்டாக இருப்பார், பட் ரோட்டில் தான் உட்காந்துருப்பார். தெரியலையம்மா, வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காரை நிப்பாட்டிட்டு அந்த பிரியாணி பாக்கெட் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் அவர் இடத்துல ரொம்ப கூச்ச சுபாவத்தோடு கேட்டேன், ஐயா நீங்கள் சாப்பிடுவீங்களா பிரியாணி? கொடுங்க அப்படின்னார். அது கொடுத்தவொன்னே அதை உடனே பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சார் பாருங்க. உண்மையாகவே நான் அப்படி ஒரு நிமிஷம் கூனி குறுகினேன். அதுக்காக தான் அவங்க காத்திருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா, ஒரு பாட்டில் கஞ்சி தண்ணி கிடைக்குமா, ஒரு சாயந்தரம் கொஞ்சம் டீ கிடைக்குமா, அல்லது இரவில் கொஞ்சமாவது உணவு கிடைக்குமா? நிறைய பேர் போகிறோம், 1000 லட்சக்கணக்கான பேர் அந்த தெருவில் வராங்க போகிறாங்க எல்லாம் போகிறாங்க. ஒருத்தருடைய கண்கள் கூட அவர் மீது படலை. அந்த நான் சொல்கிற அந்த நபர் மீது படலை. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவரை போஷிக்குது. நான் வந்து 1 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு. அந்த 1 வருஷம் ரொம்ப நல்லா நீட்டாக இருப்பார். நான் நினைக்கிறேன் அவர் வந்து கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன் நான் நினைக்கிறேன், அசியூம் பண்ணுறேன். எடுத்துட்டு அவர் அப்படியே இங்கேயே தங்கிடுறாருன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, நான் அவர்கிட்ட பேசலை, பட் இருந்தாலும் நான் அசியூம் பண்ணுகிறேன். அவர் லைஃப் அவ்வளோதான். இனி ரோடு தான் அவருடைய லைஃப், ரோடு தான் அவருடைய வீடு, 2 பேக் தான் அவருடைய சொத்து. நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார், நல்லா போய் அழகாக குளிச்சுட்டு தான் இருப்பார். ஐ மீன் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் அழகாக தரையில் தான் உட்காந்துருப்பார். அப்படியே போகிறவங்க வரவங்கலாம் பார்த்துட்டு 24 மணி நேரம் போகிறவங்க வரவங்களை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறது என்பது யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு கொடுமை. அவருக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருந்திருக்குமா, அவருக்கு மனைவி இல்லாமல் இருந்திருக்குமா, அவருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்திருக்குமா? ஏன் இந்த நிலைமை? நல்லா இருப்பாருங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நான் பார்ப்பேன், டெய்லி 2 முறையாவது நான் பார்ப்பேன். நிறைய நேரம் நான் ஃபீல் பண்ணுவேன், ஐயோ நான் போகும்போதெல்லாம் என்கிட்ட சில்லறை இருக்காது, ஐயோ நான் சாப்பாடு கொண்டு போலியே, நிற்க முடியாது. ஏன்னா அது ஒரு கர்வ், அது நிற்க முடியல. சில நேரங்கள் யோசிப்பேன், நம்ம வீட்டில் ஏதாவது இருந்தால் கூட நான் உடனே நின்று போய் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்லாம் கூட யோசிப்பேன். ஆனாலும் கூட முடியாமல் போகும். ஏன்னா நம்ம மனுஷன், நம்ம நினைக்கிறது முடியாது. ஆனால் ஆண்டவராலே கூடும், அவருக்குன்னு ஒரு ஆயத்தம் இருக்கும். எலியாவை விடலையே, என் வாழ்க்கையில என்ன கூட விடலையே. சில நேரங்களில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்த பொழுது என் ஆண்டவர் எக்ஸாக்டா எப்படி சந்திக்கணுமோ
அப்படியில சந்தித்தாரு. அதுக்கு நான் நன்றியா இருக்கிறேன், ரொம்ப நன்றியா இருக்கிறேன். அவரிடத்துல கேட்கிறார், சுகமாக விண்ணப்பிடுவியான்னு கேட்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஆள் இல்லை. தண்ணீர் கலக்கப்படுங்கிற பொழுது 2 விஷயத்த நான் பார்க்குறேன். அதாவது அதை நல்லா கவனிச்சா, நான் இப்போ நாளைக்கு நான் திரும்ப அதை வாசித்து உங்களுக்கு நான் சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நான் சும்மா ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அது அவன் சொல்கிற அந்த பதில் பாருங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என் குளத்திலே கொண்டு போய் விழுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போவதற்கு முன்பாக மறுவன் இறங்கி விடுகிறான் என்று சொன்னார். 2 விஷயத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று எனக்கு சுகம் வேணும், ஆனா சுகம் கிடைக்கல. சுகம் எப்படி கிடைக்கும்? இந்த தண்ணியில விழுந்தாதான் கிடைக்கும். அதற்கு உதவி செய்ய எனக்கு ஒருவரும் இல்லை. I need a healing and also some kind of help from the other people. 2மே இல்லாத ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே படுத்துட்டேன். ஆண்டவரே போதும் அப்படின்னு படுத்துட்டேன். அவன் எக்ஸ்கியூஸ் எப்படி இருக்கு பாருங்க. இனி I'm not going to get up any. ஒரு நாட்கள் வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, எழும்பி 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 ட்ரை பண்ணான். அவனுக்கு கொஞ்சம் பலன் இருக்கிற வரைக்கும் எழும்பினான். நாமும் கூட அப்படிதான் எழும்புவோம். கொஞ்சம் பலன் இருக்கிற வரைக்கும் எழும்புவோம். ஆனாலும் அவ்வளவுதான். அதுக்கு மேல பலன் இல்லைன்னா நாம எழும்ப முடியாது. போது ஆண்டவரே, நிறுத்துங்க. நானும் நிறுத்திக்கிறேன். அவ்வளவுதான். இனி நான் எழும்ப போறதில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. என் வாழ்க்கை இதோடு முடிய போகிறது. ஆண்டவரிடத்துல ஒரு பெரிய எக்ஸ்கியூஸ் அவன் சொன்னான். நான் ட்ரை பண்ண, ஆண்டவரே என்னால முடியல. ஸோ அவ்வளோதான், நோ ஹோப், நம்பிக்கை இல்லை. எனக்கு சுகமும் கிடைக்காது, எனக்கு உதவி செய்யும் ஆள் இல்லை. நான் சுகம் பெற்று திரும்ப வீட்டுக்கும் திரும்ப முடியாது. இனி என் பழைய வாழ்க்கையை தொடரும் முடியாது. அவ்வளோதான், என் கனவு எல்லாம் களைஞ்சு போச்சு. இனி நோ மோர் ஹோப், நோ மோர் ஃபியூச்சர். ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? சுகமாக விரும்புகிறாய்? அவன் சொன்னான், இல்லை ஆண்டவரே, இல்லை, சான்ஸே இல்லை. எனக்கு சுகமும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஏன்னா நீங்கள் என்ன கொண்டு போய் விடுறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லை. நீங்களும் ஏதோ கேட்குறீங்க, சுகமாக விரும்புறேன்னு கேட்குறீங்க. ஒரு சாதா ஹியூமன் பீயிங் கிட்ட பேசுகிற மாதிரி அவன் பேசியிருப்பான். நீங்கள் கேட்குறீங்க, பட் இப்போ தண்ணி கலக்கலை. அவனுடைய எண்ணம் எல்லாம் தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்திருந்தான். தண்ணீரை காத்திருந்தான். தண்ணீரை உண்டாக்கின ஆண்டவரை மறந்துட்டான். ஆண்டவர் யார் என்பதை தெரியாமல் போனான். அதனாலதான் அவனுடைய நிலைமை 38 வருஷமாய் அதே இடத்துல. இன்னைக்கு பிரியமானவர்களே, என் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அதிசீக்கிரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவரை தெரிந்து வைத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயம் செய்வார். ஆண்டவரை தெரியாதவர்களுக்கு கால தாமதமாகும். அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று படுத்து விடுகிறவர்களுக்கு நிச்சயம் எதுவும் நடக்கப் போவதில்லை. யாராவது உதவி செய்வா என்று மற்றவர்களை நம்பிக்கொண்டு ஒரு முயற்சியும் எடுக்காம ஒரு இடத்துல படுத்து கிடக்குறேன். ஆனால் சொல்றதுக்கு புரியுதா உங்களுக்கு? யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க நினைச்சு அப்படியும் வேலைக்காகும். எனக்கு தெரிஞ்சு ஏன் அதை நான் சொல்றேன்னா, அவன் ஒவ்வொரு படியா இறங்கி போய் நின்று இருந்தாலும் கடைசியில வரைக்கும் மேபி டக்குன்னு விழுந்திருக்கலாம் போல இருக்கு. ஆனா அவன் பார்த்தான், அவனால முடியல. எந்த கோணத்திலும் நான் பார்த்தேன், அவனால தண்ணீருக்குள்ள போகவே முடியல. பிரியமானவர்களே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா?
முயற்சியும் பண்ணி தோத்து போயிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் முயற்சிக்கு அவர் ஒரு உதவி செய்ய அவர் உங்கள் முன்பாக வந்து நின்றிருக்கிறார். எல்லா கைகளை உயர்த்தி நாம் செபிக்கலாம். ஆண்டவரே, எனஃப். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களில நீர் உதவி செய்வீர் என்று காத்திருந்தோம். ஆனா இப்போ எங்களுக்கு யாரும் உதவி செய்ய ஆட்கள் இல்லை. சில நேரங்களில் நாங்கள் செய்த தவறு, கர்த்தரை தேடாம பரிகாரியே தேடினான் ஆசா ராஜா. அப்படியே நாங்களும் கர்த்தரை தேடாம மனுஷனை தேடினோம். அதனால தோல்வி. அதனால எங்களுக்கு கிடைச்சது என்ன? அவ்வளவுதான். ஆண்டவரே போதும். இன்றைக்கு ஆண்டவர் முன்பாக நிற்கிறார். எல்லா கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, அந்த நிலை எனக்கு மாறணும். இந்த நிலை எனக்கு மாறணும். இந்த நிலை எனக்கு மாறணும். உங்களுடைய பிள்ளைகள் சுதந்திரமாமே கிட்ட வந்துட்டீங்க. என்னை மாற்றிடுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த நிலை மாறட்டும். இப்பொழுதே மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.